நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ வந்து அவரது நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபுட்டு மேலே இருக்க ஆர்வத்தில் வந்து தன்னைத்தானே வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சார். நிறைய உழைப்பு இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், தனி மனுஷனாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண ஒருத்தர் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்து ஒரு ஸ்டூடியோ வச்சு நடத்திட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பாராட்டுக்குரியது தான். செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கார். நிறைய டாப் செலிபிரிட்டிஸ்லாம் அவர் கூட வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. லேட்டஸ்ட்டாக வந்து மோகன்லால் அவர் கூட வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. ஐ திங்க் அவர் வந்து ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் 2000-3000 சப்ஸ்கிரைபரில் இருக்கும் போது நான் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப்னு பார்த்தீங்கன்னா 4.74 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவர் வச்சிருக்காரு. நான் ஒரு ஓல்டு சப்ஸ்கிரைபர் அவருக்கு. அவர் நிறைய வாட்டி மீட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், பட் மீட் பண்ணது இல்லை இது வரைக்கும். ஸோ ரொம்பவே டவுன் டு அர்த்தாக இருந்த ஒரு நபர் தான் இர்ஃபான் அவர்கள். இப்போ வந்து அப் டு அர்த்தாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. அவர் பேசுகிற அந்த பேச்சுக்கள், செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆட்டிடியூட், அந்த பணக்கார தத்துவம்ங்கிறது வந்து இருக்குது, நம்ம பார்க்குறப்பவே இருக்குது. அது நீங்களும் வந்து உணர்ந்திருப்பீங்க. பட் அவர் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கார், அவர் அப்படி தான் இருப்பார்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க. பட் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படின்னா, இறங்கி போய் தேடி போய் கொடுக்கணும். காரில் உட்காந்துக்கிட்டு லக்ஸரியஸாக இங்கே வா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது பேர் வந்து தானமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. இறங்கி போய் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுக்கணும். அதை வச்சு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டால் கூட பரவாயில்ல. நீங்கள் தேடி போய் ஒருத்தர் கொடுக்கறத கூட வீடியோ, அதாவது கேமரா முன்னாடி நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாவாச்சு 4 பேர் அது மாதிரி வந்து செய்வாங்க. நீங்கள் இப்போ காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து இந்தா வாங்கிக்கோ, கையை வைக்காத, தள்ளிப்போ, கிட்ட வராத போனால் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கிடைக்காம போயிட போகுது, அதுக்கு தானே நம்ம வந்து முந்தி அடிச்சுட்டு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அவங்க எல்லோரும் ஏழைங்க, அப்படி தான் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க. நீங்கள் இறங்கி போய் ஒரு செக்யூர்டான ஒரு இடத்துல ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு போய் ஒரு டேபிள் மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு வீடியோ கூட மேக் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது வந்து இட் ஷோஸ் ஏதோ வீடியோக்காக பண்ணணும், சரி பார்த்துக்கங்க நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது அது. அதனால தான் வந்து எல்லாருமே வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எனக்குமே அதுதான் வந்து ஹிட்டாச்சு எனக்கு. சரி, இதை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து அவருக்கு சப்ஸ்கிரைபர் இல்லைனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்காக இருந்தால் கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நான் வந்து அவரோட சப்ஸ்கிரைபர், பல வருஷமாக அவர் எனக்கு தெரியும். ரொம்ப அருமையாக வந்து விஜய் பார்வதி வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ரட்டன் டாட்டா அவர் செய்கிற நிறைய விஷயங்களை வந்து வெளியே காமிச்சிக்காமல் அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய ஏழைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. நிறைய டொனேஷன், நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நம்ம என்னோட ஒரு ரோல் மாடலும் ரட்டன் டாட்டா அவர்கள் தான். அதை நான் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவேன். அவர் உயிரிழந்த அந்த நியூஸை கேட்குறப்போ எனக்குமே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நான் கண் கலங்கி கூட போனேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷன் அவர். தன்னோட லைஃப்பை கூட அவர் பார்த்துக்காமல் நிறைய ஏழைகளுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணார். அவர் ஒரு பெட் லவரும் கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் உயர்ந்தாலும் சரி, எவ்வளோ தான் பெரிய பணக்காரர் நம்ம ஆனாலும் சரி, நம்மளோட தரத்துலேருந்து, நம்மளோட குணத்துலேருந்து நம்ம வந்து மாறவே கூடாது. அதுதான் வந்து நான் இப்போ பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய யூடியூபர்ஸுமே அதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இர்ஃபான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதாக ஒரு நியூஸ் சேனலில் சொன்னாங்க. பட் நான் அந்த வீடியோ இன்னும் வந்து பார்க்கல.